உடனே அந்த பெண்மகள் சொல்கிறா, ஐயா இறந்தவர் வந்து சாமானியப்பட்டவர் கிடையாது. என் அப்பனும் இவனே, என் தாய் மாமனும் இவனே, என் புருஷனும் இவனே. செத்தது ஒரு ஆள். என்னையா முறை தவறி பேசியிருக்கீங்க? முறை 3 முறை வருது. ஒன்று அப்பேன்னு சொல்லி அழுதுருக்கணும், இல்லைன்னா மாமேன்னு சொல்லி அழுதுருக்கணும். ஐயா வர்றாரு, ஏதோ ஒரு ஓலை கொண்டு வர்றாரு. இல்லைன்னா புருஷன் சொல்லி அழுதுருக்கணும். முறை தவறி. ஆனால் ஒரு பொம்பளை 3 முறை சொல்லி அழுதா, இந்த பொம்பளை யாரு? இந்த முறை எப்படி வரும்? உங்களை தான் போல சொல்லிட்டேன். அப்புறம் நீங்க கேட்கக்கூடியது கேள்வியா இருந்தா பதில் சொல்ல போறேன். பாடுறது நீங்க கிளம்பிடணும். இந்த பாரு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, தேவையெல்லாம் பண்ணக்கூடாது. சொல்லி வச்சு முடியா சொல்றோம்ல, கிளம்பி போறோம். யாரையா சொல்றீங்க? சொல்லுது. சொல்ல வேண்டியா? உங்களை தான் சொல்லுது. சொல்ல வேண்டிய இடம் கண்டு சொல்லணும். இடம் கண்டு தான் சொல்லுது. தம்பி கிளம்புங்கப்பா. கைப்பதலும் மனுஷனுக்கு சொல்லாம போறதே அழகு சொல்லியிருக்காங்க. பெரிய மனுஷன் சொல்லாம கிளம்பி கைப்பதலும் வாய் பதனம் பண்ணா யார்கிட்ட எதை காட்டணும், இடம் பொருள் ஏவல்னாங்க. என்ன தம்பி அவங்களுக்குலாம் தெரியாதா தம்பி? யாரையா சொல்றாரு? உங்களை தான் சொல்றேன். உங்களை தான் சொல்லுது தம்பி. உங்கள்கிட்ட சொல்றேன், அங்க போய் சொல்லி எங்க சொல்லிக்கிட்டு இருக்க? அட நின்றுகிட்டே இருக்காங்க, போகணுமா இல்லையா? வேணாம், கொடுக்க மாட்டேன். பெரியவர் கொடுத்துட்டாலும் இது பண்ணி போடுவார்ல பாவா. அம்மா நீங்க வேணாம்னு சொல்லி அடுத்து வேணாம் நீங்க சொல்ல போறீங்க. யாரியா முதல்ல? வந்தாரை வரவேற்பது வந்தமிழ் நாளாகும். எதிரியா இருந்தாலும் வந்தவங்களை வாங்கன்னு சொல்றது தமிழர்கள் பண்பாடு. தாங்கள் வந்திருப்பதோ எமது இடத்திற்கு, வந்தவருக்கு முதலில் வரவேற்பு. வாங்க, தாராளமாக கொடுங்க. தாராளமாக கொடுத்தா நாங்கள் ஏராளமாக பெற்றுக்கொள்கிறோம். அதான் வாங்கண்ணே. ஏராளமாக கொடுத்தா நீங்க தாராளமாக வாங்கிக்கொள்ளணும். மிக்க மகிழ்ச்சி. எதை வாங்கண்ணே? எதைன்னு கேட்குறேன். உங்களை தானே. என்ன ஐயா? ஆமா. நீங்களா? ஆமா. வாங்க முடியுமா? வாங்க முடியுமானா என்ன வாங்க? அப்புறம் என்ன வாங்குனீங்களே, என்ன விஷயம்? இடத்துக்கு வந்திருக்கீங்களே, வாங்கன்னு வரவேற்பு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துக்கு வந்தது யாரு? நீங்க தான் வந்தீங்க. வந்தாச்சுல? வந்தாச்சு. என்னை பார்த்து எப்படி சொன்னீங்க? வாங்கண்ணே. எதுன்னு கேட்டேன். உங்களை தான். என்ன? ஆமா. நீங்க அதே வாங்க முடியுமா நான் கேக்குறேன். உங்களை எதுக்கு நான் வாங்க போறேன்? அப்புறம் நீ வாங்குறதுக்கு நான் கடப்பொருளா? கடப்பொருள் வாங்கன்ற. வாங்கனா வாங்கனா வரவேற்பு. வாங்குறதுக்கு வழக்கு அர்த்தத்தை சொல்லியா? அர்த்தம்லாம் சொல்ல முடியாது. வாங்குறதுக்கு எத்தனை அர்த்தம் தெரியுமா? ஒண்ணு இல்ல, வீட்ல பக்கம் வந்து கையில இருக்கிற காசு 500-10,000 கொண்டு போறோம். நேர ஒண்ணு பெரிய கடைக்கு போறோம். அங்க போனா நமக்கு வீட்டுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான அத்தனை விதமான சாமான் வாங்குறீங்க. ஆமா, அதுக்கு பேரு சாமான வாங்க. அது சாமான் வாங்க. இதுக்கு பேரு உங்களை வாங்க. அப்ப எனக்கு வாங்கணும், என் சாமான வாங்க போறியா? உங்க சாமான வாங்க கொண்டு போய். அப்புறம் என்ன கூந்தல்கட நீ அதை சொல்ற? அட வாங்கன வரவேற்பு கொடுத்திருக்கேன். ஓ வரவேற்பு இது. அது சாமா வாங்க, இது உங்களை வாங்க. என்ன நீ வாங்க முடியாது. உங்களை நீ வாங்குற கூட நான் கடப்பொருள் கிடையாது. நான் கடப்பொருள் சொல்லல. பேச்ச குறைச்சுக்க. பேச்சல குறைக்க முடியாது. பேச்சு எனது உயிர் மூச்சு. ஆமா, இழிச்சுக்கங்க. வரவேற்பு கொடுத்ததுக்கு வரவேற்பு பிடிக்கலையா? எப்படி வரவேற்பு கொடுத்துருக்கேன்? வாங்கன்னு சொன்னது ஒரு குத்தமா? பேசுறாரா? சரிங்க, நான் நல்லா கவனமாக கேளுங்க. பேச்சை குறைச்சிக்கங்க நான் சொன்னேன். இவர் சொன்னாரு பேச்சு என்னுடைய மூச்சுன்னாரு. அப்ப நீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க. சந்தோஷம், எனக்கு ஒன்றும் தடை இல்லை. தடை போடுறதுக்கு நான் ஒன்றும் மன்னனும் அல்ல, இல்லை உன்னை பெற்ற அப்பனும் இல்லை, இல்லை உனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியனும் இல்லை. ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம் இந்த 4 பேருக்கு தான் எந்த ஒரு ஜீவனும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நீ எனக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேணாம். உன் பேச்ச தடை போடுறதுக்கு ஆளும் இல்லை. நீங்க பேசுங்க. அப்படிதான் இருக்கு. எதை பத்தி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு பேசுங்க. ஏன்னா நீங்க ஒண்ணு பேச என்னப்பா ஒண்ணு இல்லை, நான் ஒண்ணு பேச வேற மாதிரி போயிடக்கூடாது. ஏன்னா ஏன்னா பேசுற சொல்லுங்க. அப்புறம் ஏன்னா ஏன்னா ஓனா ஓவனான்னு சொல்லிட்டே இருப்பியா? எனக்கு எழுத்துக்களை சொல்லி தரையா? பேச்சு எங்கள் மூச்சுன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்ப பேசணுமா இல்லையா? பேசணும். ஏன்னா நீங்க பேசுற நான் கேட்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். சரி, நான் மட்டும் இல்ல, இந்த ஊரே தயாரா இருக்கு. அது உண்மைதான். ஆனா எதை பத்தி பேச போறீங்கன்னு தெரியாம இருக்கணும்ல. ஏன்னா புராணங்கள் நிறைய உண்டு, இதிகாசங்கள் கூட உண்டு, உலக பொதுமறையும் உண்டு. நான் இன்னும் பேச ஆரம்பிக்கிறேன். பேசுங்க. நீங்க உங்களை பேசக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், சொல்லல. தாராளமா பேசலாம். நான் இன்னும் பேச ஆரம்பிக்கிறேன். பேசியா? ஏன்னா இலக்கியங்களை பத்தி பேச போறீங்களா? பேசலங்க. பேசுங்க பேசுங்க. இல்ல ஒருவேளை இலக்கணங்களை கூட நீங்க பேசுவீங்க எனக்கு தெரியும். இல்ல 18 புராணங்களை பத்தி எடுத்து கொடுவீங்களா? வேதங்களை பத்தி பேச ஆரம்பிக்கலங்க. பேசுங்கயா. பேசுங்க. நான் பேசலையே. சரி, நீங்க பேச விடுது. ஆமா, நீங்க பேசுங்க, நான் பேச கூடாதுல. சரி, கூட யாரும் பேசாதீங்க. அவர் பேச போறாரு. அவங்க அமைதியா தான் இருக்காங்க. இல்ல சத்தம் கேக்குது பாருங்க. நான் பேசலங்க, நான் பேசிக்கிறேங்க. என்ன பேச விட்டுட்டு அப்புறம் நீங்க பேசுங்க. அப்பனா தான் நல்லா இருக்கும். சரி சரி. அங்கிட்டு உட்கார்ந்து சிரிக்காதயா, அவருக்கு இடைஞ்சலா இருக்குல்ல. அவருக்கு சிரிக்கிறதுக்குள்ள எனக்கு என்னங்க இடைஞ்சல்? அந்த பக்கம் ஐயா நான் பேசிக்கிறேன். நான் பேசுனதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. பேசக்கூடாதுன்னு யார் சொன்னா? பேச விட்டு பேசுங்கன்னு சொல்லிட்டேன். நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டேன். பேசக்கூடாதுன்னு யார் சொன்னா? நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்ல. நீங்க குறுக்க பேசுனா நான் என்ன பேச? சரி, நல்லா பேசியா. இந்த மைக் அமத்தனே முத. எதுக்கு அமத்த? ஐயா நீ பேச விட்டுட்டு பேசுங்க. ஐயா நான் கழட்டு போய்டா. உங்களை கழட்டு போய்டா.
என்ன பேச விட்டு பேச மூக்க கட்டி விடு. பேசத்தாண்டா சொல்லி அதுக்கேட்ட வெறிநாய் பியத்தின மாதிரி இப்படி கத்துற. சீ, எல்லாம் என்ன பேச விட்டு பேசலையா? அது எது சொன்னாலும் மைக்கில் தான் சொல்லணுமா? ஒரு மனுஷனுக்கு இறங்கல் இப்படியா பண்றது? நான் இடைஞ்சல் பண்றேனா? நான் பேசிக்கிறேங்க, என்னை பேச விட்டு பேசுங்க. இல்லை நான் இடைஞ்சல் பண்ணா உனக்கு? நான் இங்க இருக்கேன். நான் எப்பதான் பேசுறது? இருங்க. இல்ல நான் எப்பதான் பேசுறது? ஊரே பாக்குது, உலகம் பாக்குது, நீ தான் இங்க வந்து எனக்கு இடைஞ்சல் பண்ற. நான் இடைஞ்சல் பண்ணல. இதை எடுத்து- என்னை பேச விடாம நீங்க தான் இடைஞ்சல் பண்றீங்க. இதை எடுத்து நான் எப்ப இந்த மைக் ஒரு அடி இங்க வந்திருக்கேன் நானு. இல்ல ஒரு அடி அங்க வந்திருப்பானு கேக்குறேன். என்னை பேச எத்தனை தடவை இங்க வந்திருப்ப நீ? என்னை பேச விட்டு பேசுங்க ஐயா. பேசுறாராம் பேச்சு. என்னமா பேச உங்களை தடப்பட்ட மாதிரி சொல்ற? என்னை பேச விட்டுட்டு பேசுங்கன்னு சொல்லிட்டேன். ஒரு வார்த்தை நான் பேசல. இந்த வார்த்தையை தான் இவ்வளவு நேரம் ஆயிருக்கும் நீ ஒரு வார்த்தை டேய் நீ பேசாதறான்னு சொல்லிப்படா. ஐயோ நீங்க சொல்லல ஐயா. நான் பேசும்போது அமைதியா இருங்க ஐயா. பேசாதடா அப்படி நான் சொன்னேனா? என்னத்தை பேசி கிழிக்க போற? பஸ் எப்போ வர மதுரைக்கு போறதுக்கு? இந்த வார அவரே சொல்றாரு. அவர் சொல்ற கூட காதுல விழுகல. பேச விட்டு பேசுங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. என்னை பேசினா தானே நான் பேச முடியும். இதோட 16 தடவை சொல்லிருக்க. என்ன 16 தடவை? பேச விட்டு பேசுங்கன்னு சொல்லிட்டே இருக்க. ஒரு வார்த்தை நான் பேசுனதுக்கு அப்புறம் அதை வாங்கி நீங்க பேசினா தான் மக்களுக்கு போய் சேரும். அப்ப என்னை பேச விட்டுட்டு நீங்க பேசணும். என்னை பேச விடாம நீங்களே பேசினா எப்படி நான் பேச? சரி பேச விட்டு பேசுவோம். பேச்சுல இருந்து வரும். நீ சிரிக்கிற உலக மக அதிசயம். அதான் நீங்க பேச்சு எதுல இருந்து வர? வாயில இருந்து தான் வர. அப்ப வாயில விட சொல்றேன். ஆமாப்பா வந்து வாயில விடுங்கப்பா. அதுக்கு தான் அட்வான்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க. வாயில விடுவாரா? போங்கய்யா. வாயாங்க முதல்ல. நீ தானே கேட்ட பேச விட்டு பேசுங்க. ஏன் பேச தெரியா உனக்கு? பேச்சு சரி பேசிட்டு போ. அப்படி வாங்க. தொலைஞ்சு போகட்டும். வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு இடைஞ்சல் இப்படிலாம் வரப்படாது. எது இடைஞ்சல்? ஏப்பா உன் துருத்தியை மூடு. இடியாப்பம் புடுத்துனா பம்பிட்டு நானே எரிச்ச மச்சூரில் இருக்கேன். இது இங்கே வாயாங்க. நான் கேட்குறேன், நீங்கள்லாம் ஆத்தாமார்கள் நிறைய உட்காந்துருக்கீங்க. உட்காந்துருக்காங்க. நல்ல 6 அடி நீளம் உள்ள கூடுதல் மறுபடிய மசுரை பார்த்துருக்கலாம். கண்ணங்கரேர்னு மசுருக்கு பார்த்துருக்கலாம். நரை மயிரை கூட பார்த்துருக்கலாம். யாராவது எரிச்ச மசுரை பார்க்க முடியுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. மசுரை எரிச்சிட்டா அது கருகி சாம்பலா தானே போயிடும். அங்கே மசுரு தெரியுமா? இவர் சொல்றாரு எரிச்ச மசுரை பார்க்குறேன் அப்படின்னா பாருங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏன் இப்போ இந்த பிரச்சனை? நீ இதை பிரச்சனை தானே. ஒரு வார்த்தை சொல்ல விட மாட்டேறீங்க. சரி சொல்லியா? என் நேரமாக ஆட சொல்லியா? அப்படி சொல்லக்கூடாது. யாரு சொன்னது? நேரம்னா என்ன நேரம்? நல்ல நேரமா கெட்ட நேரமா ராகு காலமா யமகண்டமா குளிக்கணும்? எத்தனை நேரங்கள் இருக்கு உனக்கு? எந்த நேரம் வந்துருச்சுல எனக்கு? யமகண்ட எங்க வந்துச்சு? நானே கூட்டிட்டு வந்திருப்பேன் போல இருக்கு. அப்படியா? அப்பன்னா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? என்னது? 6:45 அரையுங்காலம். 7:30. அதை நான் சொல்ல மாட்டேன் பத்தியா? அதை கூட பிடிச்ச வந்தேன்னு சொல்லுவேன். நம்ம பிடிச்சவன் சொல்லுவாங்க. சனியம் பிடிச்ச நேரம் கிணறு பிடிச்சு முழுங்குச்சான். அந்த சனியம் பிடிச்ச முழுங்கு. நான் எவ்வளவு விளக்கமா சொல்லி 6:45 அரையுங்கால் திரும்ப சொல்லி எல்லாம் ஒண்ணு. நீங்க சூச்சகமா சொல்றீங்க, நான் தெளிவா சொல்றேன். அவ்வளவுதான். அப்ப பிடிச்ச வந்தேன்னு சொல்லுவேன். ஒரு மனுஷனுக்கு 7:30 பிடிச்சா தான் மனுஷன் வாழ்க்கை நல்லா இருக்கும். எவன் சொன்னது? நான் சொல்றேன். அதுல சனி பகவான் பிடிச்சா வாழ்க்கை நல்லா தானே இருக்கு தம்பி. 7:30 சனி மட்டும் கிடையாது. அஷ்டபதி சனி இருக்குல்ல, மொத்தம் 3 சுத்து இருக்கு. மங்கு சனி இருக்குல்ல, பொங்கு சனி இருக்குல்ல. உனிய பிடிச்சது இது. அதத்தான் 6:45 பொங்கு சனி. பொங்கிரும் போட்டா அப்புறம் பொங்குது இல்ல மங்கிரும் இருக்கட்டே. பொங்கு சனிக்கு மங்கு சனிக்கு என்னடா வித்தியாசம்? எப்பா பொங்குது மங்குது ஏதோ பொண்ணு. பொங்கு காலத்துக்கு மங்கு காலத்துக்கு தான் சொல்லியா? முத நீங்க யாரு? பொங்கு சனிக்கு மங்கு சனிக்கு என்ன வித்தியாசமா? ஏன் இப்ப நீ பேசாம இருக்கியா இல்லையா? விஷயத்துக்கு வாங்க. எப்படியெல்லாம் வருது வாரு அப்படின்னு நினைக்கிறாரு, சொல்ல முடியல. முத நீங்க யாரு? நீங்க யாருன்னு யாரை பார்த்து கேட்குறிய? கேட்க வேண்டியதை கேள்வியா? நீ யாரு? இணைக்கிறது என்ன கேட்க வேண்டியதுதான் கேட்குறேன். நான் கேட்கணும் உங்களை. என்ன கேட்கணும்? இடத்துக்கு வந்தது நீங்க, நானா வந்தேன். இந்த இடம் இந்த இடம் யாருக்கு சொந்தம்? இந்த இடம் அந்த இடம் அந்த இடம் இந்த இடம் எல்லாம் எங்களுக்கு சொந்த. எந்த இடம்? இந்த இடமா? பையா போய் சொல்றீங்க நீங்க. நான் என்ன சொல்ல போறேன்? எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். இந்த இடம் எங்களுக்கு தான் சொந்தம். எந்த இடம்? இந்த இடம். இந்த இடமா? ஆமா. ஏன்னா ஊர்கள் பூரா முட்டாளாக்குறேன் பாருங்க. இங்கே நின்றுக்கிட்டு இந்த இடம் சொந்தம்லையா? இப்ப அங்க போயிட்டு அந்த இடம் சொன்னேன். இப்ப இந்த இடம் யாருக்கு சொந்தம்? ஐயா இந்த இடம் பூரா எங்களுக்கு சொந்தம். நிக்கிற இடம் சொந்தம். பார்க்கப்பட தட்டுக்கட்ட மனிதனுக்கு 8 அடி சொந்தப்படனா. பிறகு ஆடி எனக்கு வாழ்க்கை இடம் 6 அடி நிலைமை சொந்தப்படனா. அதே சமயத்தில் 4 அடி 2 அடி கட்ட வேண்டிய கையடி வாயடி சொல்லாதுறானே. உலகத்துல எவனுக்கு எந்த அடி சொந்தம்? 10 மாடி வீடு கட்டிக்கிட்டு வச்சாலும் சரி. எப்படி 10 மாடி வீடு கட்டி வச்சா சரி. ஒரு மனிதன் தன்னை மறந்து தூங்கும் பொழுது, உருண்டு படுக்கும் பொழுது 8க்கு 8 தான்டா. அதுவும் எங்க இருக்கிறேன், எங்க திசையில் இருக்கேன். இங்கிட்டு தலை வச்சா அங்கிட்டு கால் கிடக்கு, இங்கிட்டு கால் வச்சா அங்கிட்டு தலை கிடக்கு. தெரியாம தெரியாது. இவர் சொல்றாரு எனக்கு சொந்தம் எனக்கு சொந்தம் எனக்கு சொந்தம். எதனால சொந்தம்? சரி
அப்ப எதுவுமே சொந்தம் இல்லைங்கிறீங்களா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. பெரியதுன்னா கிடையாது. ஒரு மனுஷனுக்கு எதுவுமே சொந்தம் இல்லையா? கிடையாதுயா. அப்ப மனுஷனுக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது. ரோட்ல பிச்சைக்கார மாதிரி எல்லாம் சுத்த வேண்டியதே. ஒரு மனிதனுக்கு 3 பிரதான பிச்சைக்கார மாதிரின்ற. ஆமா. யார் பிச்சைக்கார? எல்லாருமே கிடையாது. இருக்கிறதுக்கு ஒரு மனுஷனுக்கு இடமே இல்லைன்னா நீங்க பேசதான் பேசணும், எல்லாம் பேசக்கூடாது. நீங்க பேசுறது முதல் சரியா? பிச்சைக்கார மாதிரி இல்ல. ஆமா. யார் பிச்சைக்கார? அதுக்கு பதில் சொல்லு. எல்லாரும் தான் பிச்சைக்கார. ஒரு மனுஷனுக்கு இடம் எதுவுமே சொந்தம்னா அப்புறம் பிச்சைக்காரன் தானே. இருக்கிறவன் நல்லவன். புரியுதா? நான் சொல்றது முதல் புரியுதா? எதுவுமே இல்லைன்னா பிச்சைக்காரன் தாங்க. நல்லா அதை புரிஞ்சுக்கணும். எதுவுமே ஒருத்தனுக்கு இல்லைன்னா அவனை இல்லாதவன் சொல்லு. அவனை ஏன் பிச்சைக்காரன்? அதுக்கு பதில் சொல்லு. இல்லாதவன் என்ன சொல்லுவாங்க? இல்லாதவன் எப்படி சொல்லுவாங்க? இல்லாதவனுக்கு ஒண்ணும் இல்ல. இல்லாதவன் தான் சொல்லுவாங்களா? இல்லப்பா. பிச்சைக்காரன் சொல்ல மாட்டாங்க. இல்லப்பா. அவன் பிச்சைக்காரன் பா, எதுவுமே இல்லாதவன் பா. அவன் கிடக்குறான்டா வெட்டி பைய, இவன் கிடக்குற வெறும் பைய. உங்களே இல்ல சொல்றாங்கல்ல, இவன் கிடக்குறான்டா வெட்டி பைய, ஒண்ணுமில்ல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஏன் அதே ஒண்ணுமில்லாதானே பிச்சைக்காரன் சொல்லுவாங்கல்ல? கிடையாது. என்ன நீங்க பேசுறதுதான் பேச்சுன்னு முதல்ல பேசக்கூடாது. எங்க இருப்பியா? எங்க இருப்பியா? கோயில்ல இருப்பியா? டாஸ்மார்க் கடைக்கு முன்னால உட்காந்துருப்பியா? ஒரு வழியை வந்து மாற்றேன் பாரு. என்னது? எங்கே ஒரு மரத்தை ஏமால தேர்தல் மாற்றேன் பாரு. ஒண்ணும் கிடையாது. சரி, பிச்சை எடுக்கிறவன் கோயில் இருப்பேன். உங்க இடத்துக்கு நான் வந்துறேன். சரி வாங்க. இப்போ ஒரு கோவில் இருக்கு. கோவிலுக்கு வெளியில வாசல்ல ஒருத்தன் பிச்சை எடுத்துக்கிட்டு எடுக்கிறியா? அவருக்கு பிச்சை போடுவது யாரு? நம்ம தான் வேற ஆளுக்குதே. நம்ம தான் என்ன சொல்லக்கூடாது. ஏன் நீங்க போட மாட்டீங்களா? அது அடுத்த கட்டம். உன்னை பத்தி நீ பேசியா? சரி, என்ன பத்தி தான் பேசு. உலகத்தை பத்தி பேசு. நீ பிச்சை போடுவீல? சரி சரின்னு சொல்லக்கூடாது. நீ பிச்சை போடுறியா? போடுவீல? அந்த இடத்துக்கு வந்துருங்க. நீ பிச்சை போடுவீல? விஷயத்துக்கு வருவோம். வெளியில உட்காந்து கோயிலுக்கு வெளியில உட்காந்து எடுக்கிறவன் பிச்சைக்காரன். இவர் பிச்சை போடக்கூடியவர். நீ எதற்காக கோயிலுக்கு போறீங்க? கோயில போய் சாமிகிட்ட என்ன வேண்டுவீங்க? எல்லாரும் நல்லா இருக்கும் சாமியை வேண்டுவோம். அது மட்டுமா? அப்புறம் கை கால் சுகத்தை கொடு, நோய் நொடி அப்புறம் இதைத்தான் கும்பிடுவோம். அப்புறம் நல்ல தொழில் வளத்தை கொடு. அப்புறம் ஆண்டவன்ட்ட அதைத்தான் வேண்டுவோம். இன்னும் நல்ல மனைவியை கொடு, நல்ல குழந்தையை கொடு. இது ஆண்டவன்ட்ட வேண்டும். அப்புறம் என்ன? வேற வேற உங்களுக்கு உலகத்துல எல்லாமே எல்லாமே நல்லா இருக்கணும். அப்படி கேளியா? நல்லா புரிஞ்சுக்கங்க. வகுத்து சோத்துக்கு. ஏன்னா தனி ஒரு மனிதனுக்கு உணவிலும் ஜெகத்திரத்தில் மாறன்னு சொன்ன பாருங்க. அவன் வகுத்து பசி ஆத்துறதுக்கு ஐயா தர்மம் போடுங்க சாமின்னு வெளியில உட்காந்துருக்கான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கோவில் கருவறைக்குள்ளே சாமி இருக்கதாக நம்ம நம்புறோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. உள்ள இருக்கக்கூடிய சாமி சதா சர்வகாலம். நீங்களாவது பூஜை நேரத்தில் மட்டும் எப்போ ஒரு நாள் சாமி போட போறீங்க? நல்லா புரியுதா? அவன் சதா அங்கே தானே இருக்கேன். ஏன் உங்ககிட்ட பிச்சை எடுக்கிறத ஏன் கடவுள்கிட்ட கேட்கல? எனக்கு பதில் சொல்லுங்க. கடவுள்கிட்ட வந்து உங்ககிட்ட கேட்கிறேன் இல்லையா, ஐயா சாமி தர்மம் போடுங்க அப்படின்னு கேட்கிறேன்ல. ஏன் உள்ள கோயில் வாசல் தானே இருக்கேன். ஏன் அவன் நினைச்சு அதை கடவுளை கேட்க வேண்டியதானே? ஏன் கேட்கல? ஏன் கேட்கல சொல்லியா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. விஷயம் இருக்கு. என்ன விஷயம் இருக்கு? அதுக்கு அவனுக்கு தெரியும்டா. என்ன தெரியும்? அங்க இருந்து எதுவும் கிடைக்காதுன்னு. அப்படி கிடையாது. இல்ல 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 நீங்க பேசுறது முதல்ல சரியா பேசாதீங்க. கோயிலுக்குள்ள போயாச்சு, ஒரு பக்தன் வந்து சாமி கிட்ட வேண்டான். அந்த சாமி தான் மனித ரூபமா வந்து ஏன் மூலியமா அவனுக்கு பிச்சை போடுறியா? சாமி நேரம் வந்து பிச்சை போடுமா? வரணும் தானே நான் கேட்கிறேன். சொல்லிட்டீல. அப்படி சாமி வந்து மனித ரூபத்துல வந்து உதவி செய்யும் நினைக்கிறேன் இல்லையா? அதுதான் இப்ப பிரச்சனையே. சொல்றேன் பாரு. சரி, உங்க ரூபத்துல சாமி வந்துருச்சுல. சரி, நான் கேட்கிறேன். இப்ப சாமி வந்து உங்க ரூபத்துல இருக்கு. இப்ப சாமி எங்க இருக்கும்? கோவிலுக்கு ஒருத்தன் கையில கேக்குற பதில் சொல்ற. முதல்ல நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. நான் கேட்க நீ பதில் சொல்லு. ஒருத்தன் சாமி கிரிய ஓ ரூபத்துல வந்துருச்சுல. சரி, இப்ப கோவில் கருவில யார் இருப்பா? கோயில சாமி தான் இருக்கும். சாமி தான் ஓ ரூபத்துல வந்துருச்சுலையா? ஐயா நீங்க என்ன புரியாமலே பேசுறீங்க? புரிஞ்சவங்ககிட்ட பேசலாம், புரியாதவங்ககிட்ட பேச முடியுமா? நான் என்ன சொல்றேன் முதல்ல புரியுதா உங்களுக்கு? கவனமா பேசணும். நானும் கவனமா தான் பேசுறேன். ஒருத்தன் கையில பணம் இல்ல. சரி, உங்க ரூபத்துல கடவுள் வந்து ஏதோ பணம் கொடுக்குறாரு, என்ன சொல்லுவான்? சாமி ரூபத்துல வந்து கொடுத்தாப்பா கஷ்டப்படுற நேரத்துல சொல்லுவோமா இல்லையா? அதுக்குன்னு சாமி சேலை வந்த கையில காசு கொடுக்கும். விஷயம் இருக்குல்ல, விஷயம் இருக்குல்ல. அப்ப தெரியுதுல, அவனுக்கு தெரியுது உட்கார்ந்து இருக்கு. அது வெறும் கல்லுடா, அது சிலைடா, அது கொடுக்காதுன்னு அவனுக்கு தெரியுது. அப்ப உங்க பேச்சல நீங்க என்ன சொன்னீங்க? இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? கோயில் வாசல் உட்கார்ந்து பிச்சை எடுக்கறியா? இதையும் விட்டுருவோம். நீங்க போய் அந்த கடவுள்கிட்ட போய் சாமி நல்ல பொண்டாட்டியை கொடு, நல்ல பிள்ளைய கொடு, எனக்கு தேவைப்பட்டதை கொடுன்னு கேட்கறீல்ல கடவுள்கிட்ட. வெளியில உட்காந்து அவதாவது பசிக்கு ஐயா தானம் தர்மம் செய்யுங்கன்னு கேட்கிறேன். நீ போய் அதை கூட இதை கூட கேட்கிற. நீ பிச்சைக்காரனா அவன் பிச்சைக்காரனா? நானும் பிச்சைக்காரன் தான், அவனும் பிச்சைக்காரன் தான். கடவுள்கிட்ட நம்ம பிச்சை எடுக்கிறோம். நம்ம மட்டும் கிடையாது. நம்ம நல்லா இருந்தா தானே 10 பேருக்கு நம்ம சோறு ஓட முடியும். அப்படியே காலுக்குள்ள கோயிலுக்குள்ள போகும்போது செருப்பு போட்டு போகக்கூடாதுன்னு கழட்டி போட்டு போயிருவேன். போய் அங்கே போட்டு உட்காந்துக்கிட்டு 500 ரூபா பேட்டா சிறப்பை எவனும் தூக்கிட்டு போயிடாமோ?
அது நிறைய பேர் கேக்குறீங்க. அவனாவது வகுத்து கேளிய வகுத்து பிச்சை எடுக்கிறான்டா. முதல்ல கோடீஸ்வரன் பணக்காரன் பேர்ல போய் உள்ள போய் 10 லட்சம் ரூபாய்க்கு அந்த பிளாட்டை முடிச்சுட்டேன், இன்னும் பத்திரம் போட முடியல, 5 லட்ச ரூபா குறையா இருக்கு, ஆண்டவா எப்படியாவது முடிச்சு கொடு கேட்கிறேன் பாரு. உலக பிச்சைக்காரங்க அவங்க தான்டா, நீங்க தான்டா பிச்சைக்காரன். இப்ப நாங்க என்ன இல்லைன்னா சொன்னோம். ஆமா, கடவுள்கிட்ட ஒருத்தன் பிச்சை எடுக்கிறதும் அவனும் பிச்சைக்காரன் தான். பிச்சை போறது யாருன்னா கடவுள் தான் பிச்சை போடுறான். இப்ப நீங்க பிச்சைக்காரன், இந்த உயிரே ஒரு பிச்சை தான். என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவன் எடுக்கத்தான் போறேன். அப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு 3 பிரதானம் என்னன்னா உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம். ஒரு மனிதனுக்கு 3 பிரதானம். வாழக்கூடிய வாழ்க்கைக்கு அதுதானே வேணும். சரி, இப்ப சொல்றீங்க அடிப்படை இல்லைன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க, நீ யாரு? நான் தான் சொன்னேன்ல. அதான் யார் நீ? பிச்சைக்காரனா? காவக்காரன். அப்படி சொல்லியா? யார் நீ? காவக்காரன். இப்பயும் போய் சொல்றேன். என்ன போய் சொல்ற? முதல் பிச்சைக்காரன் போய் சொல்றேன், இப்ப காவக்காரன் போய் சொல்றேன். நான் என்ன கேட்டேன்? காவக்காரன் சொன்னல. நீங்க தானே. நீங்க யாரு? சரியா, என்ன வேலை பாக்குற? காவல் சொல்லியா? காவல் வேலை பாக்குறேன். உனி என்ன வேலை பாக்குற நான் கேட்டேன் முதல்ல. இல்ல, நீ யாருன்னு தானே கேட்டேன். ஆமா, அதுக்கு நீ என்ன சொல்லணும்? காவக்காரன். நீ என்ன வேலை பாக்குறேன்னு தானே காவக்காரன் சொல்லணும். இல்ல, நீங்க என்ன வேலை பாக்குறேன்னு கேட்டதுனா தோத்தத்துக்கு சும்மா பத்திக்கிறீங்க நீங்களா? அப்ப நான் என்ன கேட்டேன், நீ என்ன பதில் சொல்ற? அப்ப அது இல்லையா? எது இல்ல? சரி, நான் கேக்குறேன், யார் நீ முதல்ல? மறுபடியும் அதுல இருந்து தான் வருதா? யாருன்னு கேட்டேன், அதுக்கு பதில் சொல்லு, சரியா பதில் சொல்லு. காவக்காரன் தானே சொன்னேன். அது நீ பாக்குற வேலை. இப்படி சொல்றீங்களா? சொல்லியா? என் பேர் வீரத்தேவன். ஐயா, உன் பேரை கேட்டனா? உன் பேர் என்ன கேட்டதாண்டி நீ வீரத்தேவன் சொல்லணும். நான் அதை கேட்கல. நீ யார்? வந்து எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு நான் ஒரு பையன். என்ன அப்புறம் அடுத்த வீட்டுக்காரர் கடை நீ பிறந்த? நீ எனக்கு கிளப்பிடுறேன் பாரு கோபத்தை. என்ன கோபம்? நான் அதை கேட்கலடா. நீ யாரா? நான் ஒரு ஆத்மா. நீ உயிருள்ள ஆத்மாவோ இல்ல செத்து போன ஆவியா? நான் கேட்டேன். என்னங்க எது சொன்னாலும் இல்ல அப்படி கேட்டா தாண்டா நான் உயிருள்ள ஆத்மான்னு சொல்லணும். நீ அதை கேட்கல. நீ யாரியா? நான் ஒரு மனுஷன். நீ என்ன மனுஷனாக்கள் மாடாடா? எது சொன்னாலும் இப்படி இல்லைன்னு சொன்னா அப்புறம் நான் கேட்டா தான் நான் மாடு இல்லையா மனுஷன் சொல்லணும். நான் என்ன கேட்கிறேன், உன்னை யாரு கேட்கிறேன்? என்ன சொல்லிட்டேன்? மனுஷன் சொல்லிட்டேன், வீரத்தேவன் சொல்லிட்டேன், அப்போ காத்தாளுக்கு முள்ளன்னு சொல்லிட்டேன், ஆத்மான்னு சொல்லிட்டேன். வேற என்ன நான் சொல்ல? எனக்கு தெரியலையப்பா. சொல்லியா? தெரியலப்பா. மீசையெல்லாம் இருக்கு, நல்ல பராக்கிரமா ஆச்சானு பார்க்கணும், உடம்பு இருக்கு. இப்ப சொல்லி யாருன்னு தெரியலன்னு. இல்ல பல்ல பாரு, ஆண்மகன் வந்துருச்சு. சொல்லிட்டீல. நான் என்ன கேட்டேன்? நீ யாரு தானே கேட்டேன். நீ ஆண்மகனால பொண்டு போயில நான் கேட்டனா? அப்படி கேட்டா தானே நான் வீரமுள்ள ஆண்மகன் சொல்லணும். நான் அதை கேட்கவே இல்லை. நீங்க தானங்க மீசை இருக்கு, முடி இருக்கு, இதுன்னு சொன்னது நீங்க தானே சொன்னீங்க. நானா சொன்னேன்? ஓ இரியா, உன்கிட்ட இருக்க அடையாளத்தை தான் சொன்னேன். நான் தெரியலன்னு சொல்லிட்டேன் ஐயா. சொல்லியா? அது தெரியலன்னு சொல்லிட்டேல. என்னது? சத்தமா சொல்லியா? தெரியலன்னு. போய் சொல்லியா? தெரியல. உரக்க தெரியல. என்னடா வலுப்பு வருதா? தெரியலன்னு. உண்மையா? இப்பதாய உனக்கு கோடி பரிசு கொடுக்கணும்யா. கோடி பரிசு இப்ப சொன்னவாரு. இதாய உண்மையான பதில். என்ன பதில்? தெரியாதுன்னு சொன்னீல்ல. இங்க இருங்க, தேவையில்லாம உங்களுக்கு எனக்கு பிரச்சனை வந்துடும். என்ன பிரச்சனை? நேரம் இவ்வளவு பதில் சொன்னேன், அதெல்லாம் இல்லன்ட்டு தெரியலன்னு சொன்ன ஒத்த வார்த்தை இதுதான் பதில்னா எப்படி ஒத்துக்கிறது? நான் கேட்கிறேன், எப்படி? ஒரு தாயாகப்பட்டவள் ஸ்தானத்திலே உங்க அம்மா இருந்ததாக இன்னாரும் சொன்னதுனால தானே உனக்கு யாரும் தெரியும். ஆமா, அந்த அந்த உங்க அப்பா உங்க அம்மாவுக்கு திருமணம் பண்ணலைன்னா அந்த யாரும் தெரியுமா உனக்கு? தெரியாது. தெரியாதுல்ல. அப்ப இந்த உலகத்துல எதுவுமே தெரியாது. உனக்கு பெத்தது யாரும் தெரியாது, பிரசவம் பார்த்தது தெரியாது, முதல்ல ஆடை கொடுத்தது யாரு, சேனை வச்சது யாரு தெரியாது, பாடம் கொடுத்தது யாரும் தெரியாது. எல்லாமே அடுத்த வேண்டாம், வேலை பார்க்குற முதலாளி, சம்பளம் கொடுக்க இன்னொருத்தன், எல்லாமே கடைசியில் செத்த பண்ணாலும் குளிப்பாட்டை கொடுத்து எதுவுமே நமக்கு தெரியாதுடா. அதான்டா வாழ்க்கை. அப்போ ஒரு மனுஷனுக்கு தெரியாம வாழ்ற. கண்டிப்பா. அப்ப தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஞானி ஆயிருவோம்யா. மனிதனும் தெய்வமாகலாம். அப்ப நீங்க வந்து ஞானியா? அடியேன் சித்தன் எல்லா வகையிலும் சரி, நான் பிரம்மச்சாரி. ஓ, அப்ப உங்களுக்கு எந்த ஆசையுமே கிடையவே கிடையாது. சரி இருக்கணும். உங்களுக்கு மரணங்கிறது எதுவும் கிடையாது. எதுவும் கிடையாது. நரை, திரை, பிணி, மூப்பு, சாக்காடு என்று சொல்லக்கூடிய பஞ்ச நிலைகளையும் கடந்தவன். ஆரம்பத்துல இருந்து நம்ம பேசிட்டு வரும் பொழுது ஒரு மனுஷன் வாழக்கூடிய வாழ்க்கை, இறப்பு, இதை பத்தி தான் பேசிக்கிட்டே வரும். அப்ப ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறேன். தாராளமா கேளுங்க. நீங்க கேட்கலாம்ல? நியாயமா கேளுங்க. பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்பு என்பது நிச்சயம். நீங்க சொன்னது போல ஒரு மனுஷன் என்ன தேதியில பிறக்கிறா, என்ன கிழமையில பிறக்கிறாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். உண்மையா தானே? தெரிஞ்சிடும், சொல்லிடுவாங்க. ஆனா இறக்குறது யாரும் சொல்ல முடியாது. கண்டிப்பா முடியாது. அது முடியாது. ஆனா இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். உண்மையா? இந்த நேரத்துல இந்த உயிர் போக போகுது அப்படிங்கிறது கடவுளுக்கு தெரியும். உங்களை மாதிரி ஞானிகளுக்கு தெரியும். ஞானிகளுக்கு தெரியும். ஒரு மனுஷனை இறந்ததுக்கு அப்புறம் அந்த மனுஷ உடம்ப என்ன செய்வாங்க? ஒண்ணு புதைப்பாங்க, இல்லொன்னு எரிப்பாங்க. புதைச்சிருவாங்க, இல்லைன்னா எரிச்சிருவாங்க. சரி, ஒரு சுடுகாட்டுக்குள்ள பணத்தை தூக்கிட்டு போகும்போது ஆண்கள் மட்டும்தான் போவாங்க, பெண்கள் போக மாட்டாங்க. பெண்கள் எதோட நின்னுக்குவாங்க? பெண்களுக்கு என்பது இடுகாடு என்பது
ஊரை விட்டு தூக்கி போறோம்னா மந்த கொல்லி வைக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல அவங்களுடைய சாஸ்திர சம்பிரதாயம் முடிச்சிருவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு விஷயம் சொல்றேன், காலங்கள் கடந்திருக்கு. கணவன்மார்கள்லாம் நாடு விட்டு நாடு போய் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வெளிநாடு போறாங்க, விளைக்கிறாங்க. போறது ஏதாவது ஆபத்து ஆகி போய் இறந்து போயிடுறாங்க. அப்படிப்பட்டவர்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படிப்பட்டவர்களை அப்போ இறந்த பிள்ளை எதிர்காலத்தில் குடும்பம் குட்டி பொண்டாட்டி நல்லா இருக்கணும், ஏன்னா கண்ட கத்துக்கரு பொருளாக தெரிஞ்சு வந்திருக்கேன், அதனால் வீட்டுக்குள்ளே கொண்டு போக வேணாம், அப்படி நேரடியாக சுடுகாட்டு கொண்டு போய் அங்கேயே சாத்திரங்களை பார்த்து வந்துடுவோம், அப்படி கொண்டு போவாங்க. அந்த நேரம் கட்டுற பொண்டாட்டி பிள்ளைகளை பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் வாங்கம்மா, அப்போ அவங்க நினைப்பாங்க எப்படியாவது ஒரு முகம் கடைசியாக ஒரு முகத்தை பார்த்துக்கிறேனே. அப்படி வரும்போது இன்னைக்கு சூழ்நிலை காலத்தின் கட்டாயத்தினால சுடுகாடு வரைக்கும் வாய்ப்பு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு சில நேரங்களில் விபத்து ஏற்பட்டுருச்சு ஆமா அப்படின்னா அவங்கள போய் பார்க்கணுங்கிறதுக்காக போவாங்க. சரி, அப்போ ஒரு சுடுகாட்டில் ஒரு பிணத்தை எரிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெண்மகள் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா. சரி, அப்போ அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த சுடுகாட்டில் வேலை பார்க்கக்கூடிய மனிதர் வந்து கேட்குறாரு, என்னம்மா இந்த பிணத்தை பார்த்து அழுகிறியே? பொதுவாக பெண்கள் யாருமே சுடுகாட்டுக்கு வர மாட்டாங்க. தலைவரி குளத்தோட உட்காந்து இந்த பிணத்தை பார்த்து அழுகிறியே, இறந்த மனிதர் யார், எதுக்கு அழுகுறீங்க, உனக்கு இந்த மனிதருக்கும் என்ன உறவு அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் கேட்குறாரு. உடனே அந்த பெண்மகள் சொல்ற, ஐயா இறந்தவர் வந்து சாமானியப்பட்டவர் கிடையாது, என் அப்பனும் இவனே, என் தாய் மாமனும் இவனே, என் புருஷனும் இவனே, செத்தது ஒரு ஆள். என்னையா முறை தவறி பேசியிருக்கீங்க? முறை 3 முறை வருது. ஒன்று அப்பேன்னு சொல்லி அழுதுருக்கணும், இல்லைன்னா மாமேன்னு சொல்லி அழுதுருக்கணும். ஐயா வர்றாரு, ஏதோ ஒரு ஓலை கொண்டு வர்றாரு, இல்லைன்னா புருஷன்னு சொல்லி அழுதுருக்கணும். முறை தவறி. ஆனால் ஒரு பொம்பளை 3 முறை சொல்லி அழுதா, இந்த பொம்பளை யாரு, இந்த முறை எப்படி வரும்? முறை தவறி பேசுகிற மாதிரி தெரியுது தம்பி, சரியா? சொல்கிறேன்ப்பா, சொல்லிடுங்க. புராண புயல் இதிகாச சுடர் சூர்யாவுக்கு நமது கும்மங்குடி சுரேஷ் இருப்பிடம் நமது காக்காளிப்பட்டி அன்பு உள்ளங்கள் ரூபாய் 50 அன்பளிப்பாக வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளார்கள். அன்பு அண்ணார் சுரேஷ் அன்பு அண்ணா அவர்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். அன்பளிப்பு கொடுக்கறது நான் வரவேற்கிறேன் சுரேஷ் நண்பரே, நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்போ இல்லை இவர் வந்து புராண புயல் இதிகாசோட நான் என்ன கோமாளி பேலா ஒரு 50 ரூபா கொடுத்து ஆலயம் மாற்றி விட்டேயா, அவருக்கு பொருத்தமான பேர்லையா போடணும்? அப்படி இல்ல, சரி இருக்கட்டும். ஒரு விஷயத்தை கேட்டிருக்கோங்கிறதுனால அவர் அப்படி சொல்லியிருக்காரு. இது புராணமா அது எப்படி வேணா நீங்க எடுத்துக்கலாம் தம்பி. அண்ணே, இது வந்து நடைமுறைக்கு ஒத்து வராத கதை, நீங்க சொல்லுவது ஒரு முறைகெட்ட கதை. அதனால அந்த முறைகெட்ட விஷயத்தை நான் சொல்லுவதற்கு மனமரல தயாராக இல்லை. அதனால வரும்பொழுது ஆலோசனை சத்தம் கேட்டதை பாடியது யார்? இவ்வளோ நேரம் நல்லா பேசினார்ல ஐயா, நல்லா பேசினார், தமிழை பற்றி அழகாக எடுத்து சொன்னார், நடைமுறை விஷயங்கள் சொன்னார், நல்லா பாடினார், அன்பளிப்பு வாங்கினார், இப்போ கைதட்டு, நல்ல சந்தோஷம். மக்களுடைய பாராட்டு கிடைக்கிறது பெரிய விஷயம். சரி ஐயா வாங்கினார். ஒரு விஷயந்தான் கேட்டேன், இறந்ததுக்கப்புறம் அந்த பெண்மகள் உட்காந்து அழுகிறாரு, இந்த முறை எப்படி வரும்னு அது ஐயா சொல்கிறாரு, முறை கெட்ட கதை இதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்ட்டாரு. அதனால் ஒன்றும் இல்லை, என்ன காலையில் டீ கடையில் உட்காந்து பெரியவங்க பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? நேற்று வந்த கீதப்பிரியா ஐயா நல்லா பாடினார்ப்பா, நல்லா பேசினாரு, அடேங்கப்பா எப்படி பாட்டு. அந்த பப்புன்னு சூர்யா வந்து ஒரு கேள்வி கேட்டார், முறை கெட்ட கதை, அதை சொல்ல முடியாமல் அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு ஜமாலிச்சு உள்ள போயிட்டாப்புல. என்ன அடுத்த வருஷம் நம்ம ஊருக்கு வேணுமா இல்லை வேணாமாங்கிற யோசி அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அவங்க சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக கொடுத்துறேன் பாரியா, நான் எதுவும் சம்பந்தம் இல்லாம சொன்னேன். காட்டி கொடுக்குறேடா, எதுக்கு நான் காட்டி கொடுக்குறேன்? அது முறைகெட்ட கதைடா. அட முறைகெட்ட கதையா இருந்தா சொல்றது நம்மளுடைய வேலை தானே, சொல்றது என் வேலை. ஏய் நீ தூண்டி விடாதயா, முறைகெட்ட கதையை சொல்றது பெரிய விஷயம் தம்பி. இந்த கதையை வாயால இல்ல தம்பி, வாயால சொல்றதை காட்டிலும் நடிச்சு காட்டணும். அதுக்கு தானே வந்திருக்கேன். எங்கிட்டு போனாலும் வரமா ஐயா, இந்த கதையை நம்ம கேட்கணுங்கிறதுக்காக எங்க ஆத்தா படுத்து விளன்னு தூங்கினாத்தான் எந்திரிச்சு உட்காந்துருச்சு. ஆமா ஆமா உண்மைதான். அதாவது இது முறைகெட்ட கதைன்னு சொன்னேன்னா ஏன் நடிச்சு காட்டுன்னு சொல்லுவேன்னா ஒன்றும் கிடையாது. ஒருத்தர் இறந்துட்டான்னு சொன்னீங்கல்ல, அந்த இறந்தது யாரு, என்ன முறை, எப்படி வரும்? 3 முறை வருது அப்படின்னா பக்கத்துல வாங்க, நீங்க இந்த இடத்துல நம்ம ஊர்குளத்தர் பட்டிக்காரு, சரி, நான் பக்கத்துல சிறுகுளூர் பட்டிக்காரு, சரி, 2 பேரும் என்ன பண்றோம் பக்கத்து. ஆமா, ஒரு இனத்தை சொந்த வந்ததுன்னு ஆனால் கொஞ்சம் சின்ன பிள்ளைல முகம் பார்த்துக்கிட்டோம், வளர்ந்து இளைஞனா இருக்கிறோம். கம்மாக்கில் இப்படி வேலை வெட்டி வேலைக்கு வரும்பொழுது உன்னை பார்க்குறேன், எங்கேயோ வந்து முகத்தை பார்த்த மாதிரி இருக்கே. நான் கேட்க எப்போ என்ன விட்டு பிள்ளையா நீங்க யாரு நம்ம நீங்க என்ன பார்த்து? ஆமா, அப்ப அந்த கருப்பையா ஒரு ராமசாமி அவர் அவங்க உறவுகளை விசாரிக்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சால் மாதிரி பேசுறீங்க, உண்மையிலே அவர் தாங்க நான் நீங்க சொல்றீங்க. அப்ப நான் என்ன பண்றேன், சரி அப்ப உங்க அப்பா அம்மா இறந்து ரொம்ப நாள் ஆச்சு, உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்தாங்க சொன்னாங்களே, இப்போ அது கிட்டத்தட்ட 10-15 வருஷம் ஆச்சு உங்களை பார்த்து, இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கறேன். நீங்க என்கிட்ட விசாரிக்கிறீங்க? எங்க அப்பா அம்மா இறந்து ரொம்ப நாள் ஆச்சு, என் ஒத்த தங்கச்சி இப்போ வயசுக்கு கொஞ்சம் குமரியா வீட்டில் இருக்கா, அவளை கட்டி கொடுக்கறதுக்கு நான் கஷ்டப்பாடு வெட்டி வேலை வெட்டி பார்த்து எதனா
அழகாக சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயத்தை சொன்னீங்கல்ல, எனக்கு பார்த்தேன் சார், ஒருத்த தங்கச்சியை கட்டி காப்பாத்துறதுக்காக இவ்வளவு ஆஜானுபாகம் உடம்பு வச்சு ஆளு பார்க்கறதுக்கு நல்லா இருக்காரு. அதே சமயத்தில் இங்கே எங்களில் பார்த்தீங்க வச்சுக்கிட்டுங்க, எனக்கும் சிறு வயதிலே எங்கள் அப்பா அம்மா இருந்து ஒரு அழகான எனக்கும் ஒரு தங்கை இருக்கிறாள். உங்களுக்கு? ஆமா. ஆனால் அப்பா அம்மா இல்லை. எனக்கு இல்லை, நானும் உன் நிலைமையில தான் இருக்கேன். அப்ப நான் என்ன பண்றேன், ஒரு கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்துருச்சு, வயசுக்கு வந்து குமரி வீட்டில் வச்சிருக்கூடாது இல்லையா, அப்படி அவளை கட்டி கரை சேர்க்கணும்னு சொல்லி நான் உனக்கு என் தங்கச்சியை தருவதற்கு சம்மதம் வாங்கிடுறேன். எப்ப கல்யாணம்? போடா முட்டா, நல்லா கேட்டுப்படுவேன். நீங்க தானே நடிக்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி விடுங்க. அப்ப என்னுடைய தங்கையை கட்டிக்கிட்டா நல்லது விஷயம், நல்ல காப்பாற்றுவார் வச்சு அப்படின்னு நினைச்சு பெருமைப்பட்டு என் தங்கச்சி உங்களை கட்டி கொடுத்தாச்சு. ஆனா அங்க ஊர் என்ன நினைக்கிறாங்க, எப்ப கட்டி கொடுத்தாச்சு பொண்ணு புரிச்சு வாழணும், இங்க அவர் வீட்டுல ஒரு வயசுக்கு வந்து குமரி பிள்ளை இருக்கா, ஒரு குமரி வயசுக்கு வந்து குமரி வீட்டுல வச்சுக்கிட்டு ஒரு ஆணு பொண்ணு சந்தோஷமா இருக்க முடியுமா அப்படின்னும் பொழுது இந்த கல்யாணம் நடக்கும் பொழுதே என்ன பண்றாங்க, எல்லாம் ஒரு ஏழை வேலைக்கு என்ன ஒண்ணுக்குள்ள எடுத்து கொடுத்துக்கணும்னு சொல்லி உன்னுடைய தங்கச்சியை எனக்கு திருமணம் பண்ணி கொடுத்துறாங்க. ஓஹோ, அப்ப உங்க தங்கச்சி வந்து எனக்கு பொண்டாட்டி, ஏன் தங்கச்சி வந்து உங்களுக்கு பொண்டாட்டி, உங்க பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி, மாத்தி சொல்லிட்டேன். ஏன் தங்கச்சி உங்க பொண்டாட்டி, உங்க தங்கச்சி ஏன் பொண்டாட்டி. ஆமா, இப்ப இருவர் மனைவியும் சந்தோஷமா வாழ்றோம். வாழ வரதுலே கர்ப்பமாயிட்டாங்க, 10 மாத கர்ப்பிணி. உனக்கு அழகான ஒண்ணுல உன் மனைவிக்கு முதல்ல ஒரு பிரசவ வலி ஏற்பட்டு குழந்தை, அழகான ஒரு பெண் குழந்தை. எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துட்டா, மச்சான் பொம்பளை பிள்ளை பிறந்து. ஆமா ஆமா ஆமா, அத சாக்கு வச்சு நாரத மரிச்சு மச்சான்றேன் பாரு. நீங்க தானே கட்டி கொடுத்துருக்கீங்க, அப்புறம் அப்படிதானே சொல்லணும். நீங்க தானேங்க நினைக்க. சரியா சரியா சரியா. அப்ப மகள் பிறந்த உடனே இந்த மனைவியை பார்க்குற எல்லாரும் பாருங்க, பிள்ளை பத்திரம் போது பொண்டாட்டி பார்ப்பாங்க. ஏன்னா அந்த ஏக்கத்தில் உள்ளதுக்கு அவரை வர சொல்லுவாங்கல்ல, இவனுக்கு குழந்தையை தூக்கி கொடுத்தாங்களே தவிர என்னென்ன பொண்டாட்டி கூப்பிடவில்லை, நம்ம போய் வாட்டு வருவான் அப்படின்னு குழந்தையை தூக்கிட்டு ஓட்டமா ஓடி பார்க்குறேன். பார்த்தா அங்கே பிரசவ வேதனையில மனைவி இறந்துட்டா. நீங்க தானுங்க நடிக்க சொன்னீங்க. கதைக்கு தாண்டா. இப்ப உன் மனைவி இறந்த உடனே துடியா துடிச்சு கத்தி கதறல இல்ல, அதுல திடீர்னு மாரடைப்பு வந்து நீயும் செத்து போயிட்ட. வெண்ண கொண்டே விடுவேன்டா டோப்பு மண்டையா. பேசிக்கிட்டு இருக்க ஐயோங்கிறாங்க ஐயா. நீயும் இறக்க, என்னை கொல்றதுல ரெடியா இருக்கேன். நீயும் இருக்க, உன் மனைவியும் இருக்க, அங்கே உன் பிளந்து கொண்ட ஒரு பெண்ணுடைய குழந்தை மட்டும் மிச்சம். இங்கே என் மனைவியாகப்பட்டவள் பிரசவ வேதனை இருக்கும் பொழுது பிரசவத்துக்கு சேர்த்தேன் இல்லையா, அங்கே போய் பார்த்தா என் மனைவியும் எனக்கு அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்க சூழ்நிலையில பிரசவம் தலைகீழா மாறி என் பொண்டாட்டி பிள்ளையுமே செத்து போயிட்டாங்க. அட சண்டாளத்தனமே, ஓ துருத்திய மூடிட்டு உட்காரு. இறந்துட்டாங்க இல்லையா, இங்கே நான் மட்டும் மிச்சம். புரிஞ்சுக்கிட்டியா? ஊர் சடமும் வந்துருச்சு, சிறுவிடுபட்டி சடமும் வந்துருச்சு, ஊர்குலத்தைப்பட்டி சடமும் வந்து ஐயோ ஒன்றுக்குள்ள ஒன்று சாதிச்சோன்னே ஆத்தா பெண்ணு சொல்லி சொந்த பந்தமாக வச்சு கட்டி கொடுத்தோமே, போனால் ஆகாத நேரமோ போகாத நேரமோ என்னன்னு தெரியல, 2 பிள்ளையும் சந்தோஷமா வந்து நல்லா தானே இருந்துச்சு, கடைசி 2 பேருக்கு இப்படி ஆகிப்போச்சு நிலைமை அப்படின்னு சொல்லி செல்வராஜ் மூஞ்சில முடிச்சோம்னா அதனால தான் கல்யாணம். அப்போ என்னாச்சு, உன்னுடைய குழந்தை தூக்கி என் கையில் கொடுத்துட்டாங்க. கொடுத்து அப்பா நீ எல்லாத்துக்கும் பொறுப்பு நீதேன் அப்படின்னா உன்னுடைய குழந்தையை என் மகளா பெத்த மகளா நான் வளர்க்குறேன். வளர்த்தாச்சு, 13 வயசு வந்து வயசுக்கு வந்துட்டா. ஒரு வயசு வந்தோடனே ஊருக்காரங்களாம் கூட்டிட்டாங்க, எப்பா என்ன நீ பெத்த பிள்ளைய வளர்த்தாலும் மச்சரி மாமன் முறை உள்ளவருக்கு நீ தான் தாய் மாமே, அது கூட சீராட்ட செய்யறாட்டாங்க. நானும் 2 ஊரையும் கூப்பிட்டு சடங்கு மற்ற சீராட்டுகள் அப்புறம் செஞ்சுட்டேன். செஞ்ச உடனே அப்போ நம்ம ஊர் சடங்கு பேசுகிறாங்க, அம்மா அப்பா போய் அத்தா அப்பா போய் அக்கா தங்கச்சி எல்லாம் போய் வெறும் தனி மனுஷனா அக்கா தங்கச்சி பிள்ளைய வளர்த்துக்கிட்டு இருக்கானே, என்ன 10-15 வருஷம் தானே வித்தியாசம், அக்கா தங்கச்சி பிள்ளை இப்போ கட்டுறது இல்லையா நாட்டில், அது மாதிரி ஊர் 2 பேர் பேசி என்னையும் சம்மதிக்க வச்சு உன் மகளை எனக்கு கட்டி வச்சுட்டாங்க. ஓஹோ, இப்போ உன் மகளை நான் கட்டிக்கிட்டேன். ஆமாம், எனக்கு வயசாகி போச்சு ஏற்கனவே. ஆமாம் இருக்கு. கொஞ்ச நாள் வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஒரு நோய் வாய்ப்பட்டு நானும் ஒரு நாள் இறந்து போயிட்டேன். அப்பாடா, என்னடா எதுக்கு அப்பாடான்ற? இல்லை அந்த கதையில் எல்லாருமே ஜோலி முடிஞ்சு வச்சுல, எல்லாத்தையும் என் ஜோலி தான் முதல் முடிஞ்சிச்சு. இல்லடா, அங்கே மிச்சம் இருக்கிறாள் உன் மகள், என் மனைவி மட்டும். அப்பதான் அந்த என்னுடைய செத்த படத்தை தூக்கிட்டு போகும்பொழுது அங்கே சுடுகாட்டை கொண்டு வைக்கும் பொழுது இவ ஓட்டமா ஓடி வந்து அழுதாலாம். ஏன்னா வேற சொந்த பந்தம் இல்லையே, எல்லாரும் நிக்கிட்டக்காக அவர் முகத்தை நம்ம பார்க்கணுமே கடைசியான்னு சொல்லி சுடுகாட்டில் எரியும் பொழுது வந்து பார்த்தாலும் போதேன், என் தாயும் தகப்பனும் இறந்த பின்னால் என்னை தூக்கி வளர்த்ததனால் என் அப்பனும் நீயே. நான் வயதுக்கு வந்து குமரியான பின்னாலே எனக்கு சகல விதமான சீராட்டு செய்ததனால் என் தாய் மாமனும் நீயே, கடைசியிலே என்னை கட்டி கொண்டதனால் என் புருஷனும் நீயே என்று 3 முறை சொல்லி என் பணத்தை பார்த்து உன் மகள் அழுதாள். இதுதான் கதைக்கு உண்டான விளக்கம். முறைகெட்ட கதையாக இருக்கலாம், ஆனால் அந்த முறைகெட்ட கதையை முறையோடு சொன்னால் அது வரமுறையோடு இருக்கும்.
உன்னோட சேர்ந்த முறைகட்ட தான் இருக்கும். அதனால வெகு சீக்கிரமாக ஆலோசனை பாடி மாதம் சந்திக்கணும். கூப்பிடுறேன் குமாரராஜன்.